ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சாஸும் பார்க்க போகிறோம். பாவக்காய் நல்லா கசப்பான பாவக்காய்க்கு இந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த சாஸோடு தொட்டு சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை என்ன குழம்பு கூட சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டுடலாங்க. இப்போ நான் ஒரு 4 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. பாவக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாவக்காய்க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க, ஏன்னா நம்ம அந்த சாஸ்லேயே மிளகாய்த்தூள் சேர்ப்போம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. எனக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு திக்கான பேட்டரை நம்ம கரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருந்த இந்த பாவக்காய் ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. பாவக்காய் கட் பண்ணும்போது உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. இது ஊறக்குள்ளே நம்ம அந்த சாஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கரைச்சி நம்ம தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இந்த புளி தண்ணியிலே சேர்த்துடலாங்க. சும்மா ஒரு 2 கல் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வேணுமோ சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியோடு கலந்து அதையும் இந்த புளி தண்ணி கூட சேர்த்துறேங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கொதித்து லைட்டாக திக்காகி வந்துருச்சு. இது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆற விட்டுட்டோன்னா நல்லா திக்காகி வந்துடும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாவக்காய் ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒன்று ஒன்றா சேர்த்தாங்க அப்படி ஒட்டாமல் வருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாவக்காயை வேக வச்சாதாங்க நல்லா கிறிஸ்பியாக பாவக்காய் நல்லா வெந்தும் வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த பாவக்காய் சிப்ஸை இந்த புளி சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம். அது ஒரு மெத்தட்லேயும் சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சாஸும் பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்காகிரும் ஆறின பின்னாடி.